குட்டீஸ். ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு சண்டே ஜாம். சூப்பர், எல்லாம் சண்டே ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? லீவ் விட்டாங்கண்ணே, லீவ்லாம் முடிச்சு எப்படா அந்த சாட்டர்டே சண்டே வரும்னு காத்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே குட்டீஸ்? ஓ, எல்லா குட்டீஸ்க்கும் அப்படிதான் இருக்கு. நம்ம ராபினுக்கும் அப்படிதான். ஸ்கூல் போறதுக்கே ரொம்ப போர் அடிக்கலாம். நான் படிங்கிறாங்க, எழுதுங்கிறாங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்கிறாங்க. சே, போர் அடிக்கணும். எப்படா அந்த சாட்டர்டே சண்டேலாம் வரும், நல்லா ஜாலியாக விளாட்லான் இருக்கும், அப்படிதானே? ஓகே, விளாண்டா மட்டும் பத்தாது, சண்டே சர்ச்சு கரெக்டாக போயிடணும். ஓகேவா குட்டீஸ்? அது நம்ம சண்டே ஜாம் நிகழ்ச்சியும் வாரம் கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே ராபின், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். கரெக்ட். ப்ரே பண்ணலாமா குட்டீஸ்? யார் ப்ரே பண்ணுங்க. முழங்கால் போட்டுக்கோங்க, சரியா? ஓகேவா? முழங்கால் போட்டுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க, கை கோப்பிக்கோங்க. ராபின், நீ கை கோப்பிக்கோ. அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியில சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள், வசனங்கள், பாடல்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். நாங்க இதுல சொல்ற மாதிரியே நடக்கணும். உங்க பிள்ளையாவே வாழணும். மீதியான விலைய நீங்களே பொறுப்படுத்திக்கோங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரி, ஓகே குட்டீஸ். ராபின், நம்ம ப்ரே பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணணும்? பாட்டு பாடணும். கரெக்ட். யாருக்கெல்லாம் பாட்டு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும்ப்பா. சர்ச்சிலலாம் யாரும் பாட்டு பாடுவீங்களா? இப்போ கூட நம்ம விபிஎஸ்லாம் முடிஞ்சிச்சு, அப்படிதானே? எல்லாரும் பாட்டு பாடிருப்பீங்க, டான்ஸ் ஆடிருப்பீங்க, அப்படிதானே? ஸ்கூல்லலாம் நிறைய ப்ரோக்ராம்லாம் வரும், அதெல்லாம் டான்ஸ் ஆடுவீங்க, அப்படிதானே? உனக்கு பிடிக்குமா டான்ஸ் ஆடுறதெல்லாம்? ராபின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்குமா குட்டீஸ்? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். முதல்ல இப்போ இன்னைக்கு டான்ஸ் ஆட சொல்ற யாரெல்லாம் வரா? பிராங்க் அண்ணனும் வசந்த் அண்ணனும் வராங்களாம். அண்ணனுக்கு பிராங்க் அண்ணன் எதுவும் வரமாட்டுக்கு, சரியா? உங்களுக்கு தெரியும்ல அந்த அண்ணன் பேர்லாம். பிராங்க்லின் அண்ணனும் வசந்த் அண்ணனும் வராங்க. அண்ணே வாங்க, பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுங்க. ஹாய் குட்டீஸ். அண்ணே. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா? என்ன இன்னைக்கு தான் குளிச்சுட்டு வந்த மாதிரி ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க. அப்படியாண்ணே? பார்க்க அப்படி தெரியுதோ? பார்க்க லைட்டா அப்படி தெரியுது எனக்கு. அப்படி இல்ல, குளிச்சுட்டு வந்தது இல்ல, அதனால வந்த பிரைட்னஸ் இல்ல. அதனால வந்து பிரைட்னஸ் இல்லையா? பொதுவா எதனால இந்த பிரைட்னஸ் தெரியுமா? நான் எப்பவுமே அந்த என்ன ஏதோ பழம் சொல்லுவாங்க, அது சாப்பிட்டேன்னா அப்படி கொஞ்சம் பிரைட்டா போல்ட்டிங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. சாப்பிட்டேன்னா ஸ்ட்ராங் ஆயிருவேன். ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிருவீங்க. எங்க வீட்டில் நம்ம நல்லா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எனக்கு கொடுத்தா அப்படியே ஒருவேளை ஒரு வாரம் நீங்க சாப்பிடவே இல்லைன்னா என்ன ஆவீங்க? ஒரு வாரம் சாப்பிடலைன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணுவாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க, அப்படிதான்? ஆமாண்ணே. ஆனா சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆயிருவீங்க. சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் ஆயிருவேன், அப்படிதான் பிள்ளைங்களா? நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா ஒருவேளை ஸ்ட்ரென்த் ஆயிருவீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. ஆனா நீங்க சாப்பிட்டீங்கனாலுமே ஒரு விஷயத்துல நீங்க ஸ்ட்ரென்த் ஆக மாட்டீங்க. அதுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை. ஒண்ணு தேவையா? சாப்பாடை மிஞ்சி ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை. சாப்பாடை மிஞ்சி என்ன தேவையா இருக்கும்? நீங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு சாப்பாடை மிஞ்சி ஒரு விஷயம் தேவை. அது என்னன்னா அந்த பாட்டு தெளிவா நமக்கு சொல்லுது. அப்படியா? ஆமா. சரி, ரைட். அத நம்ம இந்த பாட்டுல இருந்து கத்துக்கலாமா குட்டீஸ்? ஓகேனே. மகிழ்ச்சியோடு ஆடி பாடும் தம்பி தங்கையே, உன் சுறுசுறுப்பின் ரகசியம் தான் என்ன? மகிழ்ச்சியோடு ஆடி பாடும் தம்பி தங்கையே, உன் சுறுசுறுப்பின் ரகசியம் தான் என்ன? கேளு கேளு தம்பி, காரணத்தை சொல்வேன். கேளு கேளு தங்காய், காரணத்தை சொல்வேன். கேளு கேளு தம்பி, காரணத்தை சொல்வேன். கேளு கேளு தங்காய், காரணத்தை சொல்வேன். இன்னும் ஞான பாலை வாஞ்சிக்கிறேன், தீய பழக்கத்தை நான் வெறுத்து விட்டேன். வசனம் என்னும் ஞான பாலை வாஞ்சிக்கிறேன், தீய பழக்கத்தை நான் வெறுத்து விட்டேன். இயேசுவின் பலத்தினால் வளர்கிறேன், ஆரோக்கியமாய் நான் வாழ்கிறேன். இயேசுவின் பலத்தினால் வளர்கிறேன், ஆரோக்கியமாய் நான் வாழ்கிறேன். லலலலா 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 லலலா லலலலா 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 லலலலா. ஏ அப்பா, என்ன அழகா ஆரம்பிச்சு
ஒரு ஏத்தத்தோட கொண்டு நம்மளை நிப்பாட்டிட்டாங்கண்ணே. ஆமாண்ணே. அண்ணே நீங்க சொன்ன ஏதோ சொன்னீங்களே ஏதோ ஏதோ ஸ்ட்ரென்த் பலம் தேவைன்னு, அது என்ன பலம்னு எனக்கு கொஞ்சம் இன்னும் புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நீங்க ஒருவேளை இந்த பூமியில நீங்க நல்லா ஆரோக்கியமா வாழ்றதுக்கு, ஸ்ட்ரென்த்தா வாழ்றதுக்கு நீங்க டெய்லி சாப்பிடணும். கரெக்டா? ஆமா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். எஸ், கண்டிப்பா நீங்க வீட்ல சாப்பிடுவீங்க நான் நம்புறேன். அதே மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு, ஒருவேளை இந்த சாப்பாடு இருக்கிறதுனால நமக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கலாம், ஆனா உங்க மனசுல எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எதுல இருந்து வரும் தெரியுமா? எதுல இருந்து வரும்? வசனத்துல இருந்து தான். கடவுளுடைய வார்த்தையில இருந்தா நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதுதான் அந்த பாட்டு சொல்லுது. ஆமாண்ணே, அதான் வந்தது. வசனம் என்னும் ஞானப்பாலை வாஞ்சிக்கிறேன். நீங்க டெய்லியும் வசனத்தை படிக்கிற பிள்ளைங்களா, வசனத்தின்படி வாழ்ற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா நீங்க தீய பழக்கத்துக்கு, பாவத்துக்கு சாலிடா நோ சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நீங்க அவருடைய பிள்ளையா வாழ்றதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதான் அந்த பாட்டு சொல்லுது. ஆமாண்ணே, ரொம்ப சூப்பரா அருமையான கருத்து இந்த பாட்டு சொல்லுது. அதனால இப்போ நம்ம இந்த பாட்டை 2 லைன்ஸா கத்துக்கிட போறோம். அண்ணன் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் நமக்கு பாடி காட்டுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமா பாட போறோம். ஓகேவா? எஸ், டெய்லியும் உங்களுக்கு நீங்க நல்ல சாப்பாடு உங்களுக்கு கடவுள் கொடுக்குற மாதிரி கண்டிப்பா அவருடைய வார்த்தையும் நீங்க டெய்லியும் நீங்க பைபிள்ல இருந்து வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். நீங்க ஏசுவா பிள்ளைகளா இருந்தா நீங்க பைபிள் வாசிப்பீங்க, கண்டிப்பா ஜெபம் பண்ணுவீங்க. அப்படிதானே பிள்ளைங்களா நீங்க பண்ணுவீங்கல்ல? எஸ், வெரி குட். ஓகே, தொடர்ந்து பண்ணணும். அதனால இனிமே டெய்லி என்ன பண்ணணும்? பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணணும். முக்கியமா நமக்கு என்ன கிடைச்சாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சரியா? ஓகே ஓகே. பைபிள் வாசித்து பண்றது தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். ஓகே, சரி. இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாடுறோம். நீங்க எல்லாரும் அதுக்கு அடுத்த நீங்க சேர்ந்து பாடுங்க. ஓகே ஓகே. மகிழ்ச்சியோடு ஆடி பாடும் தம்பி தங்கையே, உன் சுறுசுறுப்பின் ரகசியம் தான் என்ன? மகிழ்ச்சியோடு ஆடி பாடும் தம்பி தங்கையே, உன் சுறுசுறுப்பின் ரகசியம் தான் என்ன? கேளு கேளு தம்பி, காரணத்தை சொல்வேன். கேளு கேளு தங்காய், காரணத்தை சொல்வேன். கேளு கேளு தம்பி, காரணத்தை சொல்வேன். கேளு கேளு தங்காய், காரணத்தை சொல்வேன். வசனம் என்னும் ஞான பாலை வாஞ்சிக்கிறேன், தீய பழக்கத்தை நான் வெறுத்து விட்டேன். வசனம் என்னும் ஞான பாலை வாஞ்சிக்கின்றேன், தீய பழக்கத்தை நான் வெறுத்து விட்டேன். இயேசுவின் பலத்தினால் வளர்கிறேன், ஆரோக்கியமாய் நான் வாழ்கிறேன். இயேசுவின் பலத்தினால் வளர்கிறேன், ஆரோக்கியமாய் நான் வாழ்கிறேன். லலலலா 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 லலலா லலலலா 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 லலலா லலலலா 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 லலலா. ஓகே, சூப்பரா அழகா பாடிட்டீங்க. சூப்பரா அழகா நம்ம கூட சேர்ந்து பாடிட்டாங்க. இப்போ இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க எல்லாரும் சத்தமா பாட போறீங்க. அப்போ இதுக்கான சூப்பரான ஆக்ஷனை பார்க்க போறோம். ஓகே, தம்பி காரணத்தை சொல்வேன், கேளு கேளு தங்காய் காரணத்தை சொல்வேன். வசனம் என்னும் ஞான பாலை வாஞ்சிக்கிறேன், தீய பழக்கத்தை நான் வெறுத்து விட்டேன். வசனம் என்னும் ஞான பாலை வாஞ்சிக்கிறேன், தீய பழக்கத்தை நான் வெறுத்து விட்டேன். இயேசுவின் பலத்தினால் வருகிறேன், ஆரோக்கியமாய் நான் வாழ்கிறேன். இயேசுவின் பலத்தினால் வளர்கிறேன், ஆரோக்கியமாய் நான் வாழ்கிறேன். லலலலா 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 லலலலா. எல்லாரும் ரொம்ப சூப்பரா அழகா பாடுங்க. கேட்டுச்சா உங்களுக்கு? ஆமாண்ணா, எனக்கு கேட்டுச்சு. பொதுவா எனக்கு நீங்க பாடினது கேட்டுச்சு. நான் பாடினதான் கேட்டுச்சா? ஆமா, அவங்க பாடினது எனக்கு கேட்கல. கேட்கலையா? ஆமாண்ணே. சரி, ஆனா எல்லாரும் சூப்பரா பாடியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்புறோம். ஆமா ஆமா. ஓகே, யாரும் நம்ம நம்பிக்கையை ஏமாத்த ஏதோ மாட்டாங்க. அவங்க அங்க ஒரு பையன் பாக்குறான்,
யார் பெத்த பிள்ளையோ 2 பேரும் ஏதோ பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி மட்டும் பார்க்க கூடாது சரியா? எங்க கூட சேர்ந்து என்ன பண்ணணும்? பாடணும். ஓகே, பாடணும். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? ஆடணும், ஆட போறோம் சரியா? இந்த பாட்டுக்கான ஆக்ஷன் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணிடலாம். அழகா எல்லாரும் எழுப்பிக்கோங்க. ஓகே. தம்பி காரணத்தை சொல்வேன், கேளு கேளு தங்காய் காரணத்தை சொல்வேன். வசனம் என்னும் ஞான பாலை வாஞ்சிக்கிறேன், தீய பழக்கத்தை நான் வெறுத்து விட்டேன். வசனம் என்னும் ஞான பாலை வாஞ்சிக்கிறேன், தீய பழக்கத்தை நான் வெறுத்து விட்டேன். இயேசுவின் பலத்தினால் வருகிறேன், ஆரோக்கியமாய் நான் வாழ்கிறேன். இயேசுவின் பலத்தினால் வளர்கிறேன், ஆரோக்கியமாய் நான் வாழ்கிறேன். லலலலா 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 வாவ், ரொம்ப சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க பிள்ளைங்களா. அண்ணே பாத்தீங்களா? ரொம்ப அழகா பண்ணிட்டாங்க. நீங்க சொன்னீங்கல்ல யார் பெத்த பிள்ளையோ 2 பேர் இருக்கானே, அதுக்கு நீங்க சொன்னதுக்காண்டிவே எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. ஓ, சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. ஒருத்தர் கூட கீழே உட்காரவே இல்லை. சரி சரி, வெரி குட். சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு சாங்கோட நாங்க அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட பாய். என்ன ராபி, எப்ப பார்த்தாலும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்க? எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்கான் இவன்? எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்க? பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாங்களாம், அதுக்கு தான் அவனும் அப்படியே ஆடிட்டே இருக்கானா. ஏன் உங்களுக்கும் அப்படிதானே இருக்கும்னா? இன்னும் அந்த இது போகலையா? ஓகே, பாட்டுலாம் முடிஞ்சிச்சு அப்படிதானே? பாட்டு முடிஞ்ச பிறகு என்னது ராபி? வசனம். ரொம்ப நேரம் மெதுவா சொல்றாங்களா அண்ணே? பாட்டு முடிஞ்ச பிறகு என்ன தெரியுமா? வசனம். யாருக்கெல்லாம் வசனம் கத்துக்க ரொம்ப பிடிக்கும்? ஓகே ஓகே, நோட் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க, சீக்கிரம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ், வசனம் படிச்சு நல்லா மனப்பாடம் வச்சுக்கணும். ஓகேவா? வசனம் சொல்றதுக்கு இப்போ ஒருத்தவங்க வராங்க. வாங்க, பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுங்க. ஹாய் குட்டீஸ், ஈக என்ன ஹாய் சொல்லுங்க. ஹாய் குட்டி. அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப தூரத்துல இருந்து ஈகியன் உங்களெல்லாம் பார்க்க வந்திருக்காங்களா, அதனால ரொம்ப களைச்சு போய் அப்படியே உட்காந்துட்டாங்க. ஆமா வசந்து, ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்தேனா டயர்ட் ஆயிட்டு. ஓ, ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அது நைட் நேரம் வேற ஆயிட்டா. ஓ, நைட் வேற ஆயிடுச்சு. வழி தெரியல, அதான் உட்கார்ந்துருக்கேன் ஓரமா ரெஸ்ட் எடுக்க. அச்சச்சோ, வழி தெரியலையா? ஆமா தெரியல. வழி தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட ஹெல்ப் கேட்பீங்க? கூகுள் மேப்ட்ட கேப்போம்னா நீ சொல்லுவ, எனக்கு கூகுள் மேப்லாம் தெரியாதா? கூகுள் மேப் தெரியாது. நான் வந்து சூரியன் உதிக்கிற திசை, அப்புறம் அந்த காத்து அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி உள்வாங்கிட்டு என் திசையை கண்டுபிடிச்சு போவேன். ஓ, சூரியன் அப்புறம் காய்ச்சி அடிக்கிறதெல்லாம் வச்சு திசை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்களாம் அந்த ஈகி. ஆமா போவேன். ஓகே ஓகே ஈகி. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு திசை தெரியலன்னா நான் இப்படி எல்லாம் பார்த்து போயிடுவேன். ஆமா. ஆனா உனக்கு திசை தெரியலனா நீ எதை பார்த்து போகணும் தெரியுமா? ஓ, எனக்கு திசை தெரியலனா, எனக்கு வழி தெரியலனா நான் என்ன பண்ணணுமா? தெரியும், நீ இப்படிதான் முழி பிதுங்குவ, முழிச்சிட்டு இருப்பேன்னு தெரியும். அதனாலதான் நானே ஆன்சர் வச்சிருக்கேன். ஓ, ஈகி ஏதோ சூப்பரான விஷயம் நமக்கு சொல்லித்தர போகுதுன்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுக்க போறேன் இன்னைக்கு, இதை வாழ்க்கையில மறக்காத சரியா? ஓகே ஓகே பிள்ளைகளா, உங்களுக்கும் தான் சரியா, மறந்துடக்கூடாது. ஓ, நம்ம வழி தெரியாதப்போ என்ன பண்ணணும்னு கேக்குது. அதான் இன்னைக்கு இந்த வசனம் மூலம் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஓ, வசனத்துல இருந்து சொல்லித்தர போறியா ஈகி? ஆமா. ஓகே ஈகி, சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுதியா பிள்ளைங்க கூட? ஓகே ஈகி, சொல்லி கொடு. உம்முடைய வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119 105.
புரிஞ்சுதா இப்ப நான் எதுக்கு சொன்னேன்னு? புரிஞ்சு ஈகி. பாப்பா உனக்கு டெஸ்ட் பண்ணதேன் சொல்லி கொடு பாப்பா, பிள்ளைங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு. புரிஞ்சு. நம்ம வாழ்க்கையிலயும் வழி தெரியாதப்போ, என்ன பண்ணணும்னு தெரியாதப்போ, நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாதப்போ, நமக்கு கடவுளுடைய வார்த்தை ஏசப்பாவுடைய வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்ட. இப்போ இந்த வசனத்தை நான் ரெண்டு வார்த்தையா சொல்ல போறேன். ஓகே, நீ பிள்ளைங்க கூட சேர்ந்து சொல்லு, சரியா? ஓகே, சொல்லி கொடு. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119 105. வசந்து சொல்லி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கா? ஓகே, டயர்டா இருக்குதோ, அதனால நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சுட்டு உன்னை பாத்துட்டு இருக்க போறேன். என்ன டெஸ்ட் ஈகி? இந்த வசனத்தை நீ பார்க்காம சொல்லணும். பார்க்காம சொல்லணுமா? நீ மட்டும் இல்ல, பிள்ளைகளும் பார்க்காம சொல்லணும். பிள்ளைகளா நீங்களாம் ரெடியா? நீங்களாம் வசனத்தை சொல்லிடுவீங்களா? ஈகி சொல்லி கொடுத்தாங்களா? அந்த வசனம் ஒரு வெரி ஈஸி வசனம் தானே. அந்த வசனத்தை நம்ம சேர்ந்து சொல்லிடலாமா ஈகி கிட்ட? சொல்லலாமா? கண்டிப்பா ஈகி கிட்ட நம்ம சொல்றோம். ஈகி கிட்ட சொல்லு, அந்த ஈகிக்கும் வழி தெரிஞ்சு எப்படியாச்சும் அந்த ஈகி வந்து அந்த இடத்துக்கு போயிரும். ஓகே, அதனால ஈகி கிட்ட நம்ம கரெக்டா வசனத்தை சொல்றோம். ஓகேவா? ஓகே. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. சங்கீதம் 119 105. சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நீ அழகா சொல்லிட்ட, இந்த பிள்ளைங்க சூப்பரா சொல்லிட்டாங்க. எங்க கிட்ட இருக்க பிள்ளைங்களா ரொம்ப பிரில்லியன்டான பிள்ளைங்க, அப்படிதானே? ஆமா. ஓகே, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேனா? ஓகே, வழி தெரிஞ்சுட்டு நானும் போறியா? இந்த வழி தெரிஞ்சுட்டா உனக்கு. ஆமா, நீங்களும் இந்த வழியில நடங்க, சரியா? நம்மளும் வசனத்தின்படி நடக்கணும். வசனத்தின்படி நடங்க. ரொம்ப தூரம் வர போனோம், நான் போயிட்டு வரேன், சரியா? ஓகே ஈகி. அப்ப ஈகி கிளம்பிடுவாங்க. இப்போ நம்மளும் கிளம்பிடுவோம். ஒருவேளை இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். ஆனா நீங்க எதன்படிதான் எப்பவுமே நடக்கணும், வசனத்தின் படிதான் நடக்கணும். ஓகேவா பிள்ளைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல சூப்பரான இன்னொரு வசனத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். என்ன குட்டீஸ், எல்லாரும் வசனம் கத்துக்கிட்டீங்களா? எழுதி வச்சிருக்கீங்களா? நல்லா ஈஸியான வசனம் அப்படிதானே? நல்லா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரி ராபின், நீ வசனம் படிச்சியா? நோட்ல கூட எழுதி வச்சிருக்கியோ? பாருங்க, அண்ணனும் எழுதி வச்சிருக்காங்களாம் வார வாரம் சொல்றதெல்லாம். நீங்களும் அது மாதிரி கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? சரி ராபின், வசனம் முடிச்சாச்சு. அடுத்து என்னது? பைபிள் ஸ்டோரி. வெரி குட். அடுத்து நம்ம வந்து கதை பார்க்க போறோம். ஓகேவா குட்டீஸ்? கதைனா ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? எல்லாம் ஆர்வமா இருக்கீங்க அப்படிதானே? நிறைய நோட்ஸ் தான் எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு கதை சொல்றதுக்கு இப்போ ஒருத்தங்க வராங்க. யாருன்னு பார்க்கலாமா? வாங்க, கதை சொல்றதுக்கு வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ இன்றைக்கி பாட்டு பார்த்தாச்சு, வசனம் பார்த்தாச்சு. என்ன இப்போ என்ன கேட்க போகிறோம்? பைபிள் கதை கேட்க போகிறோம், அப்படி தானே? இன்றைக்கி தலைப்பு என்னது? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள். என்னது? அனுதின மன்னா, அப்படி தானே? ஆமாம், டெய்லி கிடைக்கிற சாப்பாடு. ஆமாம், வயிற்றுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம ஆத்மாவுக்கும் சாப்பாடு கிடைக்கணும். அது எதுலேருந்து கிடைக்கும்? அண்ணன் என்ன சொல்லி தந்தாங்க? ஆமாம், பைபிள் வசனம் நம்ம டெய்லி வாசிக்கிறது மூலயமா தான் நம்மளுடைய ஆத்மீக வாழ்க்கைக்கு மன்னா கிடைக்கும், அப்படி தானே? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? மோசே வந்து எகிப்திலேருந்து அந்த ஜனங்களை கூப்பிட்டு வந்த கதை, அதனுடைய கண்டினியூஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரியா? சீன் வனாந்தரத்திலேருந்து இந்த மக்கள் எல்லாரும் ஒரு நாள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ரொம்ப கோபமாக, ரொம்ப மூர்க்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரே பசி, சாப்பாடே இல்லையா. உடனே எல்லாரும் மோசேட்டையும் ஆரோன்ட்டையும் போய் சண்டைக்கு நிற்கிறாங்க. ஆமாம், நாங்கள் எகிப்திலேயாவது ஏதாவது கஷ்டப்பட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம், நல்லா எங்களுக்கு இறைச்சி கிடச்சிது, அது கிடச்சிது, இது கிடச்சிது, இங்கே பாரு எங்களை நீங்கள் பட்னியாக்கி கொல்றதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, அப்படி இப்படின்னு அவங்க கூட பயங்கர சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் ரொம்ப வருத்தம். ஆண்டவரே, நீங்கள் கானான் தேசத்துக்கு கூட்டு போவேன்னு சொல்லி கூட்டு வந்தீங்களே, இந்த மக்கள் அதை விசுவாசிக்க மாட்டேங்காங்களே, இப்படி எங்கிட்ட சண்டைக்கு நிற்காங்களே, நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம திருப்தியான ஆகாரம் நான் கொடுப்பேன். அவங்கள்ட்ட நீ போய் சொல்லி அவங்கள எல்லாருக்கும் வனாந்தரத்தில் இன்றைக்கி நைட்டு இறைச்சியும் நாளைக்கு காலையில் அப்பமும் கிடைக்கும், அதை அவங்க கண்கள் பார்க்கும்.
நீ பயப்படாத, நான்லாம் அதிசயம் செய்கிறேன், நான்லாம் அற்புதம் செய்கிறேன்னு ஆண்டவர் வந்து மோசையும் ஆரோனையும் திரும்பவும் தேற்றி ஒரு தைரியப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க. உடனே இவங்க வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எங்களுக்கு எதிர்த்து நீங்கள் பேசினது ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்பட்டுட்டு, அதனால் இன்றைக்கி நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க, இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு இறைச்சி கிடைக்கும், நாளைக்கு நல்ல அப்பத்தோட ஆண்டவர் உங்களை போஷிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பாக இருக்குது. என்ன இவங்க பைத்தியக்கார பயில்வ, இப்படி வனாந்தரத்தில் நம்ம இருக்கோம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஒரு தண்ணி இல்லை, ஒரு செடி கொடி தெரியலை, ஆனால் எங்கேருந்து கறி வரும், எங்கேருந்து சாப்பாடு கிடைக்கும், அப்பம் கிடைக்குமா, மட்டன் கிடைக்குமா அப்படி சொல்லி அவங்க ரொம்ப ஒரு நகைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நேரம் போக போக சாயங்காலம் திடீர்னு அந்த வனாந்தரம் ஃபுல்லாக பார்த்தா காடையால் ஆண்டவர் நிரப்பிட்டார். ஆமாம், அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து ஆரோன்ட்டையும் மோசட்டையும் சொல்லியிருந்தாங்க, நீ எல்லா ஜனங்கள்கிட்டையும் சொல்லிடு, அவங்களுக்கு தேவையானதை அன்றன்றைக்கு தேவையானதை மட்டும் அவங்க எடுக்கணும், அதுக்கு அதிகமாக யாரும் சேர்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்துருந்தாங்க. உடனே இந்த மோசையும் ஆரோனும் வந்து ஜனங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன தேவையோ, இன்றைக்கி என்ன தேவையோ, ஒரு ஆளால் என்ன சாப்பிட முடியுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்த கட்டளையை அவங்க ஜனங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. உடனே அந்த காடைகளால் நிறைஞ்சிருந்ததை மக்கள் பயங்கர சந்தோஷத்தோடு போய் நிறையா அவங்களுக்கு தேவைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், எடுத்து நல்லா சாப்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் பனியால் ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சி இருந்துச்சு அந்த வனாந்தரம் ஃபுல்லாக. கொஞ்சம் நேரம் போக போக பார்த்தா அதில் அப்படியே அப்பங்கள் நல்ல பியூர் ஒயிட்டாக இருந்துச்சு எல்லாம். ஆமாம், நல்ல வெண்மையாக, இது வரைக்கும் அவங்க ஊரில் அவங்க சுட்ட அப்பம் அந்த அளவுக்கு வெள்ளையாக அவங்க பார்த்ததே கிடையாது. உடனே எல்லாரும் போய் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு சிலர் எப்படியும் சொன்னதை கேட்க மாட்டாங்கல்ல, ஆமாம் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் கூட வேணும்னு சொல்லி நிறைய பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் எடுத்து வச்சுருந்தாங்களாம். ஆமாம், நம்மளும் அப்படி செய்வோம்ல, யாராவது நமக்கு சாக்லேட்லாம் கொண்டு வந்து சண்டே கிளாஸில் தாரான், இல்லை கிளாஸில் தரான்னா எல்லாருக்கும் ஒன்று எடுத்துக்கோனா டபக்குன்னு ஒரு 2 எடுத்துருவல்ல நீ. ஆமாம், அதே மாதிரி அவங்க நிறைய எடுத்துக்கிட்டாங்களாம். ஆமாம், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார், அவரவருக்கு தேவைக்கு அந்த ஒரு நாள் தேவைக்கு என்ன உண்டோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தார். இப்படி நிறையா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி வச்சுருந்ததெல்லாம் பார்த்தா புழு வந்துட்டான், ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், எல்லாம் கெட்டு போயிட்டான். ஆண்டவர் சொன்னால் அதை அப்படியே கேட்கணும்ல. ஆமாம், அதை கேட்காம இவங்க ஆண்டவருக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருக்காங்க, அது கெட்டு போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. பார்த்தியா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் நம்ம செய்யணும், அப்படி தானே? அப்படி அவங்க இது பண்ணாங்க. உடனே ஆண்டவர் வந்து 6 நாளும் அவங்களுக்கு டெய்லி அதே மாதிரி நைட்டு நல்ல இறைச்சி, காலையில் நல்ல அப்பம் அப்படியே போசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த 6ஆவது நாள் மோசேட்டையும் ஆரோன்ட்டையும் சொல்லியிருந்தாங்க, நாளைக்கு 7ஆவது நாள் வந்து என்னது, ஓய்வு நாள். ஆமாம், 7ஆவது நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து இந்த 6ஆவது நாளே 7ஆவது நாளைக்கு உள்ள சாப்பாடையும் சேர்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்திருக்கும்ல, ஆமாம் முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சதெல்லாம் கெட்டு போச்சுல்ல, ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சதில்ல அப்படின்னு யோசிச்சிருப்பான் நிறைய பேர், நம்மளை மாதிரி தான் என்ன. ஆனால் ஆண்டவர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதனால் இவங்க எடுத்ததுனால அந்த 2ஆவது நாள் அது கெட்டே போகலையாம். ஆமாம், சூப்பராக இருந்துச்சான். அவங்க கடவுள் சொன்னதை என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டால் கடவுள் அற்புதமும் அதிசயமாக நம்மளை டெய்லி நடத்திட்டு போவாங்களாம். ஆமாம், அதுதான் நமக்கு இன்றைக்கி உள்ள தலைப்பு படி அனுதினம் மன்னா. ஆமாம், இன்னைக்கு உள்ளதை அப்பப்போ உள்ளதை நம்ம கடவுள் என்ன சொல்கிறாங்களோ, ஆண்டவர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு அந்த மக்கள் நடந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கு வயிறுக்கு திருப்தியாக கடவுள் போஷிச்சாங்க. ஆமாம், நீனும் நானும் அப்படி தான் குட்டி தம்பி. ஏசப்பா நமக்கு என்ன சொல்கிறாங்களோ, உனக்கு திடீர்னு இன்றைக்கி சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி உன்னால் படிக்க முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், நீ ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணு, ஆண்டவரே எங்களுக்கு அன்றன்றைக்கு உள்ள ஆகாரத்தால் எங்களை போஷிங்க. ஆமாம், என் அண்ணனுக்கு ஒன்று ஞாபகம் வருது, ஏசப்பா வந்து நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிற ஜபம் இருக்குல்ல, பரமண்டலம் இருக்கிற ஜபம். ஆமாம், அதில் கூட இப்படி தான் சொல்லியிருக்காங்க, அன்றன்று உள்ள ஆகாரத்தினால எங்களை திருப்தி ஆக்குங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாம், நீனும் அப்படி ப்ரேயர் பண்ணனா கடவுள் உனக்கு அன்னன்னைக்கு உள்ளதை மிகவும் அதிசயமாக ஆச்சரியமாக உன்னை வழி நடத்திட்டு போவாங்களாம். சரியா குட்டி தம்பி தங்கச்சி, நீ ஏசப்பாவுக்காக வாழும்போது, ஏசப்பாவுக்காக ஆண்டவரே உன்னை முழுமையாக
ஒப்பு கொடுத்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஊழியங்களை செய்யும் பொழுது நீ வந்து ஏசப்பாட்ட என்ன கேட்கையோ அதை வந்து உனக்கு ஏசப்பா அன்றன்றைக்கு உள்ளதை மிக அற்புதமாக அதிசயமாக உன்னை கொண்டு நிறைய பேருக்கு பிரயோஜனமாகவும் வைப்பாங்க, உன்னையும் மென்மேலும் உயர்த்திட்டு போவாங்க. சரியா குட்டி தங்கச்சி? ரைட். இன்னொரு நாள் அண்ணன் இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? பாய். என்ன குட்டி எல்லாரும் பைபிள் ஸ்டோரி கேட்டீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ஓகே ராபி, நீ கேட்டியா ஸ்டோரிலாம்? பிடிச்சிருந்துச்சா உனக்கு? ராபின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு அது மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிதானே? சரி ராபின், பைபிள் ஸ்டோரிக்கு அப்புறம் என்னது? பொது கதை. சரி ஓகே, கதை பார்க்கலாமா? மறுபடியும் ஒரு கதை கேட்கலாமா? தூக்கம் வருதோ எல்லாத்துக்கும்? சரியா, நல்லா ஆர்வமா இருங்க. இன்னும் கொஸ்டின்லாம் கேட்கணும் அப்படிதானே குட்டீஸ்? ஓகே, பொது கதை சொல்றதுக்கு ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்க்கலாமா? வாங்க, கதை சொல்ல வாங்க. ஹாய் குட்டீஸ் சுட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொது கதை பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு மேரி ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறுமியை குறித்து தான் நம்ம நினச்சி பார்க்க போகிறோம். இந்த மேரி ஜோன்ஸ் வந்து 1784 ஆண்டில் வேல்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறு கிராமத்தில் என்ன செஞ்சாங்க? பிறந்தாங்க. அப்பா அம்மா கூட வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அங்கே ஸ்கூல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சின்ன கிராமம், அது ரொம்ப முன்னாடி காலம். ஸ்கூல்லாம் ரொம்ப கிடையவே கிடையாது. அதனால் இந்த மேரி ஜோன்ஸுக்கு என்ன தெரியாது? எழுத தெரியாது, படிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படிலாம் இருந்தால் சந்தோஷமாக இருக்குமா? ஏதாவது நம்மளால் வாசிக்க முடியுமா? ஒன்றுமே முடியாது, பார்த்தீங்களா? ஆனால் இந்த மேரி ஜோன்ஸுக்கு அது ஒரு கவலையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்பா அம்மா கூட வாரம் வாரம் தொடர்ந்து நினச்சிவாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு தவறாமல் போயிடுவாங்க. அங்கே போய் அங்கே கேட்குற பாடல்கள் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசுப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்க பாட்டு கேட்பாங்க. அங்கே முக்கியமாக பைபிள் ரீட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? அந்த பைபிளில் உள்ள சம்பவம், நம்ம இந்த செங்கடல் பிளந்த சம்பவம், இன்னும் அந்த நோவா காலத்தில் பேழையில் அவர் காக்கப்பட்டார் பார்த்தீங்களா? அந்த சம்பவம், அதே மாதிரி கோலியாத்து தாவீது, அந்த சம்பவம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது ஏசப்பா என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக அவங்க வந்து சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பாங்க. அங்கே சொல்கிற எல்லாத்தையும் கேட்பாங்க. பைபிள் ரீட் பண்ணணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. பைபிளும் அப்போ எல்லார்ட்டையுமே இருக்காது. அது ரொம்ப முன்னாடி காலம். பைபிள் வந்து யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும், ஊர்லேயே ரொம்ப இருக்காது. அந்த மாதிரி ஒரு காலத்தில் ஆனால் இவங்களுக்கு ஒரு ஆசை. ஆனால் எழுத படிக்க தெரியாது, ஆனால் பைபிள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. ஹே மேரி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி வராங்க. என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு குட் நியூஸ் உனக்கு. குட் நியூஸா? எனக்கா? என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த அப்பா சொல்கிறாங்க, ஏய் நம்ம ஊரில் ஸ்கூல் வந்திருக்கு, நீ படிக்கலாம் இனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த மேரி ஜோன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் படிக்க போகிறேன், எனக்கு எழுத தெரிஞ்சிடும், எனக்கு படிக்க தெரிஞ்சிடும், அப்போ நான் பைபிளை முதல்ல நினச்சிடுவேன், வாங்கி படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சூப்பராக படித்தாங்க. நல்லா எழுத தெரிஞ்சது, நல்லா படிக்க தெரிஞ்சுது. ரொம்ப அதில் நல்லா சூப்பராக வந்துட்டாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் ஆனால் பைபிள் வாங்கணும், அதுக்கு ஒரு என்ன ஐடியாண்டே தெரியல. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு அக்கா வீட்டுக்கு போகிறாங்க. அந்த அக்கா தான், மேரி ஜோன்ஸ் உனக்கு வேணும்னா அந்த பைபிளை நீ படித்து பாரு, உனக்கு பைபிள்னால் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி அவங்க சர்ச்சில் இருந்த ஒரு அக்கா சொல்கிறாங்க. உடனே அவங்க வீட்டுக்கு போய் அந்த பைபிளை பையாக தடவி பார்க்குறாங்க. பைபிளை எடுத்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகள் அப்படி படிக்க தெரிஞ்சவொடனே ரொம்ப சந்தோஷமாக படிக்கிறாங்க. இப்போ அந்த அக்கா கிட்ட போய் அந்த மேரி ஜோன்ஸ் கேட்குறாங்க, அக்கா எனக்கும் பைபிள் வேணுமே, பைபிள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த அக்கா, பைபிள் இங்கே பக்கத்துலலாம் கிடையாது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. அது பாலா அப்படின்ட்டு ஒரு நகரத்தில் கிட்டத்தட்ட இங்கேருந்து 26 மைல் தூரம். அங்கே வர போய் அங்கே தான் என்ன செய்யணும்? பைபிள் வேணும்னா வாங்கணும். அதுவும் இல்லை, நம்மளாலலாம் வாங்க முடியாது சாதாரணமாக. அது ரொம்ப காசு அதிகம். அதனால் என்ன செய்ய முடியாது, வாங்க கஷ்டம்தான் மேரி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த மேரி ஜோன்ஸ், எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக நினச்சி போகிறேன், சேர்த்து வாங்க போகிறேன். அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, நான் நினச்சிவேன், கண்டிப்பாக அந்த பைபிளை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே வீட்டில் போய் அவங்க அம்மாட்டெல்லாம் சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி அந்த அக்கா கூப்பிட்டாங்க, நான் பைபிள் படித்தேன், இந்த பைபிள் அங்கே தள்ளி தான் இருக்குதான், இவ்வளோ ரூபா ஆகுமா, எனக்கு நான் எப்படியாவது வாங்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? உண்டியலில் சேர்க்க ஆரம்பித்தாங்க, பணத்தை சேர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி 6 வருஷம் கிட்ட என்ன செஞ்சாங்க? பணத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. நம்மலாம்
தம்பி தங்கச்சி நிறைய நேரத்தில் பாதியில் என்ன செஞ்சுருவோம், சேர்த்து வச்ச அமௌண்ட்டை வேறு எதுக்காக என்ன செஞ்சுருவோம், பண்டை வாங்கி சாப்பிட்றது ஏதாவது ஒன்று அப்படி மாறிடுவோம் பார்த்தியா. ஆனால் இந்த மேரி ஜோன்ஸ் பார்த்தீங்களா, தீர்மானம் எடுத்தாங்க, நான் எப்படியாவது பைபிள் வாங்குவேன், அதுக்கு நான் அமௌண்ட்டு சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சேர்க்க ஆரம்பித்தாங்க. அதை அவங்க கடைசி வரை சேர்த்து அவங்க என்ன செஞ்சாங்க, பைபிள் வாங்குறதுக்கு ரெடி ஆனாங்க. இன்றைக்கி நம்மளும் அதே மாதிரி என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் எடுத்தால் இறுதி வரை இருக்கணும். சரியா தம்பி தங்கச்சி? இப்போது இந்த மேரி ஜோன்ஸு 6 வருஷம் கிட்ட என்ன செஞ்சாங்களாம், இந்த அமௌண்ட்டை சேர்த்தாங்க. சேர்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 6 வருஷம் கழித்து அந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, பைபிள் வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தூரம் இல்லையா, அதனால் என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் காலையிலே கிளம்புறாங்க. நடந்து தான் போகணும், பைக்கு கிடையாது, காரு கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் எதுவுமே கிடையாது. ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி நடந்தே போகணும். 26 மைல் தூரம் இந்த மேரி ஜோன்ஸ் தனியாக என்ன செஞ்சாங்க, நடந்து போனாங்க. அவங்களுக்கு அந்த தூரம்லாம் பெருசாக தெரியல, அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், ஏன் ஏசப்பாவுடைய வார்த்தை எனக்கு அது வேணும், அந்த அன்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, நடக்க ஆரம்பித்தாங்க. அவங்க நடந்தாங்க. அன்னைக்கு நைட்டு தான் போய் சேர்ந்தாங்க. அங்கே போய் சேர்ந்து படுத்து தூங்கிட்டாங்க, அங்கே டயர்டு. அங்கே போய் ஒரு வீட்டில் என்ன செஞ்சாங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க. அடுத்த நாள் அந்த தாமஸ் சார்லஸ் அப்படின்ற ஒரு ஐயா தான் இந்த பைபிளை வந்து என்ன செஞ்சாங்க, விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தாமஸ் சார்லஸ் அப்படிங்கிற ஐயாவை பார்க்குறதுக்கு இந்த மேரி ஜோன்ஸ் போய் நிற்கிறாங்க. போய், ஐயா நான் இந்த மாதிரி அங்கே வேல்ஸ் நகரத்துலேருந்து, வேல்ஸ் கிராமத்துலேருந்து இங்கே வரேன், இவ்வளோ தூரம் நடந்து வரேன், இவ்வளோ அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கிறேன், எனக்கு ஒரு பைபிள் தாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிறாங்க. அந்த அமௌண்ட்டை தூக்கி கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்டை தூக்கி கொடுக்கும்போது அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அந்த தாமஸ் சார்லஸ் சொன்ன உடனே இந்த மேரி ஜோன்ஸ் அழுதாங்க. அப்படி என்ன சொன்னாங்க தாமஸ் சார்லஸ், என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட பைபிள் வேறு இல்லை, இப்போதைக்கு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க கண்ணில் ஒரே கண்ணீர். இவங்க அழுததை பார்த்துட்டு அந்த தாமஸ் சார்லஸ் என்ன செய்யலாம், இவங்க இவ்வளோ அழுறாங்களே, இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்களே இந்த பொண்ணு, அதுவும் 15 வயசு தான் அந்த பொண்ணுக்கு, 15 வயசில் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காள் இந்த பொண்ணு, எப்படியாவது இவளுக்கு ஒரு பைபிளை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய பைபிளை நினச்சிறாங்க, எடுத்து இந்த மேரி ஜோன்ஸுக்கு கொடுக்குறாங்க. இந்த மேரி ஜோன்ஸ் கையில் அதை கொடுத்த உடனே அவங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை கேட்டிங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். அது சந்தோஷமாகிட்டு எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு திரும்பினாங்க. வீட்டுக்கு திரும்பி வந்தது மட்டும் இல்லை, அவங்க டெய்லி என்ன செஞ்சாங்க, படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஊரில் இவங்க தான் முதல்ல பைபிள் வாங்கியிருக்கிறாங்க. படிக்கிறாங்க. அதை படித்து எப்படி ஒரு அக்கா இவங்களுக்கு பைபிள் வாசிக்க வாய்ப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி சுற்றி இருக்கிற அவங்க கிராமத்தில் எல்லாருக்கும் நினச்சிறாங்க, இந்த பைபிளில் படித்து சொல்கிறாங்க, அந்த பைபிளில் படிக்க சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் அப்படி நினச்சிறாங்க, ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த மேரி ஜோன்ஸ் அது மட்டும் இல்லை, இந்த மேரி ஜோன்ஸுடைய வாழ்க்கை இதோடு முடியலை. அந்த தாமஸ் சார்லஸ் இந்த மேரி ஜோன்ஸுடைய வாழ்க்கையை அந்த ஒரு ஆர்வத்தை அறிந்து கொண்ட உடனே இது ரொம்ப அவங்களுக்கு ஒரு பாரமாக இருந்தது. என்னன்னா, இதே மாதிரி எத்தனை ஜனங்கள் பைபிள் கிடைக்காம இருப்பாங்க, இந்த ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆசையாக வருதே, இதே மாதிரி எத்தனையோ பேர் பைபிளுக்கு ஆசைப்பட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்கெல்லாம் கிடைக்காதில்ல பைபிளை வளர்ச்சிக்கிறதுல, அது இவ்வளோ ரேட் அதிகம், இவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த தாமஸ் சார்லஸ் ஐயா அந்த மாதிரி எல்லா போதகர்களும் வரும்போது என்ன செய்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மேரி ஜோன்ஸுடைய வாழ்க்கை வரலாறு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு வந்து இப்படி வாங்கிட்டு போனாங்க பைபிள், நம்ம எப்படியாவது இந்த மாதிரி கிராமத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படியாவது என்ன செய்யணும், இந்த வேதாகமத்தை கொடுக்கணும்னு சொல்லி உலகம் முழுவதும் கொடுப்பதற்கு இவங்க என்ன செஞ்சாங்க, திட்டம் வகுத்தாங்க. பைபிள் சொசைட்டி என்ன செஞ்சாங்க, ஆரம்பித்தாங்க. எல்லா இடங்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் என்ன செய்யணும், இந்த பைபிள் போகணும், இந்த பைபிள் எல்லா லாங்குவேஜ்லேயும் போகணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க முயற்சி எடுத்தாங்க. அதுக்காக அவங்க காசு சேகரிக்க ஆரம்பித்தாங்க. உண்டியல் மாதிரி கொடுத்து எல்லாத்துலேயும் என்ன செஞ்சாங்க, காசு வாங்கினாங்க. இந்த மாதிரி லோ ப்ரைஸில் கம்மியான விலையில் என்ன செஞ்சாங்க, பைபிளை அவங்க உருவாக்கி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பாரத்தை இந்த மேரி ஜோன்ஸுடைய வாழ்க்கை வரலாறு இவங்களுக்கு என்ன செஞ்சுது, உண்டு பண்ணிச்சு. இந்த தாமஸ் சார்லஸ் இந்த மேரி ஜோன்ஸுடைய ஆர்வத்தை பார்த்து இப்படி வந்து என்ன செஞ்சாங்க, முயற்சி எடுத்தாங்க. ஏறக்குறைய 140 இதே மாதிரி பைபிள் சொசைட்டி இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு முதல்ல ஒரு அஸ்திவாரம் போட்டதுக்கு முக்கிய காரணம் இந்த மேரி ஜோன்ஸ் தான். தம்பி தங்கச்சி, இந்த மேரி ஜோன்ஸுடைய வாழ்க்கையை நீ பார்த்தியா, எவ்வளவோ தூரம் நடந்து வந்து அந்த பைபிளுக்காக அவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து பைபிளை வாங்கி படித்தாங்க. தம்பி தங்கச்சி, அந்த பைபிள் இல்லைன்னு சொன்னோன்னே அவங்க கண்களில் வந்த கண்ணீரை பார்த்தல. ஆனால் இன்றைக்கி
நம்ம ஒவ்வொருத்தருடையும் பைபிள் இருக்குது தம்பி தங்கச்சி. அந்த பைபிளை நம்ம எப்படி படிக்கிறோம்? அவ்வளோ ஆசை இருக்குதா? ஏசப்பாவை பார்க்கணும், ஏசப்பாவை தேடணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இன்றைக்கி இருக்குதா தம்பி தங்கச்சி? நிறைய பேர் என்ன செய்கிறோம் தெரியுமா? பைபிளை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எடுத்து தூசி தட்டி என்ன செய்கிறோம்? சர்ச்சுக்கு கொண்டு போகிறோம், சண்டே கிளாஸுக்கு கொண்டு போகிறோம். தம்பி தங்கச்சி, இன்றைக்கி நீ என்ன தீர்மானம் எடுக்க போகிற இந்த மேரி ஜோன்ஸுடைய வாழ்க்கையை பார்த்து? அதுதான் இன்னைக்கு உன் முன்னாடி வைக்க போகிற பெரிய கேள்வி தம்பி தங்கச்சி. இன்றைக்கி நம்ம வேதத்தை ஒழுங்காக படித்தோன்னா ஏசப்பா நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வாங்க தம்பி தங்கச்சி. நீங்கள் இனிமேல் பைபிளை ஒழுங்காக படிப்பீங்களா? ஒரு தீர்மானத்தோடு நம்ம நினச்சிவோம், நம்ம இந்த ஒரு செஷனை முடிப்போம். ஓகேவா தம்பி தங்கச்சி? இனிமேல் இதே மாதிரி ஒரு கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். என்ன குட்டீஸ், எல்லாரும் பொது கதை கேட்டீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ராபின் நீ கேட்டியா? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ராபின் அண்ணனுக்கும். சரி, ஓகே, எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கடைசி வந்தாச்சு. கடைசி என்ன பண்ணுவோம்? கேட்கல கொஸ்டின். ஆமா, கொஸ்டின் கேட்கணும், அப்படிதானே? சரி, கொஸ்டின் கேட்கலாம். ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. ஃபோன் எடுத்து வச்சிருக்கீங்களா? ஓகே, அக்கா கொஸ்டின் கேட்குறேன், உடனே டக்கு டக்குன்னு பதில் அனுப்புங்க. ஓகேவா குட்டீஸ்? இந்திய வேதாகம சங்கத்தை உருவாக்கியவர் யார்? அக்கா மறுபடியும் சொல்லட்டுமா? இந்திய வேதாகம சங்கத்தை உருவாக்கியவர் யார்? ஓகேவா? கவனமா கொஸ்டினை கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், ஓகே. இன்னைக்குள்ள சண்டே ஜாம் இப்போ முடிய போகுது. ராபின், சண்டே ஜாம் முடிய போகுது, என்ன பண்ணணும்? ப்ரே பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? ப்ரே பண்ணலாமா? கை கூப்பிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. அன்புள்ள இயேசப்பா, அன்புள்ள இயேசப்பா, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. இந்த பாட்டுல ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும். நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும். நானும் உங்க பிள்ளையா நடந்துக்கணும். நானும் உங்க பிள்ளையா நடந்துக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே குட்டீஸ், இன்னைக்குள்ள சண்டே ஜாம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் நல்லா புதுசா கதை, பாட்டு, வசனம் நல்லா கத்துக்கலாம். சரியா? until then உங்கள் ஜபாக்கா and உங்க ராபின். பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.